மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று, அவர் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்றி தருகின்றார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்றி தருகின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதாய் அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. அன்பானவர்களே, நமது ஆண்டவர் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ராஜ்யத்தினுடைய நற்செய்திகளை தெரிவித்த பொழுது வியாதிகளை சுகமாக்கினார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார். அவரை எதிர்த்த ஒரே கூட்டம் வேதத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு குற்றப்படுத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா, உலகத்தான் நம்மள குற்றப்படுத்துறது வேற. ஆனா இந்த பரிசேய வேத பாரக ஆவி எல்லா காலங்களிலுமே கிரியை செய்யும். அவர்கள் தங்களை அதிக நீதிமான்களாக எண்ணி, நம்மளும் அதாவது இரக்கத்தால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள், எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் குறையில்லாதவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. இப்போ இது ஒரு ஊழியக்காரன் இல்ல, தெய்வம் ஏசப்பா. இப்போ ஏசப்பாவை நான் குறை சொல்றானுங்க. இவர் பாவிகள் வீட்டில் போய் சாப்பிட்றாரு, இவர் ஆயக்காரர்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறாருன்னு அவரை குறை சொன்னதை கர்த்தர் கேட்டு இப்ப சொல்றாரு, யார் வியாதி ஆகிறானோ அவனுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமா இருக்கிறவனுக்கு தேவை இல்லைனார். அது போல இந்த உலகத்துல எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தவான்கள் என்ற போர்வையிலே மற்றவர்களை குற்றவாளியாக்குற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கும் பொழுது, பாவிகள் என்று படைத்தவரே சொன்னாலும் கூட அவர் பாவிகளுடைய சிநேகிதனாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நீதிமானாக்கினார். ஆகையால் உலகம் உங்களை என்ன சொல்லுதுன்றதை யோசிக்காதீங்க. உங்க பாவத்தை அறிந்தவர் உங்களோடு கூட ஐக்கியம் கொண்டு அவர் உங்களோடு கூட பிரியமானே அவர் உண்ணுகிறதினாலே அவருடைய சுபாவங்களுக்கு நீங்க பங்காளியாய் மாறி எல்லா ஆயக்காரரும் பாவிகளும் மாறினது போல கர்த்தர் நம்மையும் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு கூட தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, இன்றைக்கு எத்தனையோ ஆண்டவரே மக்கள் பாவத்தின் பிடியில சிக்கி ஒரு வைத்தியன் இல்லாமல் நித்திய மரணத்துக்குள் கடக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதிலே ஒரு சில மக்கள் அவர்கள் அதிக நீதிமான்கள் சொல்லாம நீதிபரரை குறித்து சொல்லும்படியாய் சிலரை எடுத்து பயன்படுத்துகிறீர். அந்த அன்பு உள்ளங்களுக்காய் நன்றி. இன்னும் பயன்படுத்துங்க. அநேக பாவிகள் தெய்வத்தை அறிகிற அறிவுக்கு நேராய் வரட்டும், ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். God bless you. Have a blessed day. மறக்காம மற்றவங்களோடு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.